மலேசிய தமிழ் பள்ளி மற்றும் தேசிய இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் மீண்டும் உலக அரங்கில் நாட்டின் பெயரை உயர்த்தியுள்ளனர். சிஸ்கோ அகாடமி வழிகாட்டுதலின் கீழ் 24 மாணவர்கள் அண்மையில் தைவானில் நடைபெற்ற WRG 2025 ரோபோட்டிக் போட்டியில் பங்கேற்றனர். தைவான், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட 10 நாடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் மலேசிய மாணவர்கள் 80க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். பதக்கங்களுடன் நாடு திரும்பிய மாணவர்களுக்கு பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு செயற்குழு தலைவருமான டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றார். மாணவர்களை வாழ்த்தியதோடு அவர்களின் பெற்றோர்களுடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு பதக்கத்தை பெற்றுள்ளனர். இது கடந்தாண்டின் சாதனையை விட மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றி தமிழ் மாணவர்களின் திறமையை உலகளவில் நிரூபித்துள்ளது என பெருமிதம் தெரிவித்த சுந்தரராஜு, ஸ்டெம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்தில் மேலும் பல மாணவர்கள் பங்கேற்க வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்தார். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.